புதிய பதவி, புதிய முயற்சி, புதிய தொழில் உங்களை சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தனம், வாக்கு, கல்வி, குடும்பம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டணும், இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும் சிறப்பாக இருக்கும். இதையெல்லாம் நாம செயல்படுத்த இன்னும் சிறப்பாக இருக்கும். இதுவரை நாம் வாங்கியிருந்த கடனை அடைக்க முடியல, அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக கொடுத்துரும். ஆக நீங்கள் இந்த ஆண்டு எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துலாம், ஓடி போனவனுக்கு 9ல் குரு. 9ஆம் இடத்துல துலாம் ராசிக்கு குரு உட்கார்ந்துருக்கார். இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலமாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. குரு பகவான் 9ல் இருக்கார். திரைக்கடலோடி திரவியம் தேடி வெளியூர் வெளிநாடு போகிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவரை எனக்கு வேலை வாய்ப்பில் ப்ரமோஷன் கிடைக்கல, மேலே போக முடியல அப்படின்னு நினச்சிருந்தவங்களாம் இந்த ஆண்டு ப்ரமோஷன் கிடைக்கும். கண்டிப்பாக துலாம் ராசிக்கு ஒரு சிறப்பான காலம் காத்துட்ருக்கு. ஏன்னா எல்லா கிரகங்களும் சனி, ராகு, எதுக்கெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு துலாம் ராசியவே குரு பார்க்குறார். உங்களுக்கு 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறும். ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சிறப்பாக பெறும். குழந்தைகளால் பேரும் புகழும் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அடுத்து விருச்சிகத்துக்கு போயிடுவோம். விருச்சிக ராசியால் நமக்கு பேர் புகழ் உண்டா, சந்தோஷம் உண்டா, மகிழ்ச்சி உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு உங்களுக்கு இருக்கலாம். கண்டிப்பாக உண்டு. விருச்சிக ராசி ஒரு பொன்னான காலத்தை நோக்கி உங்களை பயணிக்க வைக்கும். விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி 5க்கு போயிட்டார். கடுமையான தாக்கம் விலகியது. ஆனால் குரு 8க்கு போயிட்டாரே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். நிச்சயமாக இருக்காது. விருச்சிகத்தை பொறுத்தளவில் மிகப்பெரிய பேரும் புகழும் அந்தஸ்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு ஒரு பொன்னான காலம். இதை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சுப விரயங்கள் நடக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இடம், பொருள், வீடு, வாசல் கட்டக்கூடிய வாய்ப்பு. வீட்டில் சுபகாரியங்கள், திருமண காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தனம், வாக்கு, கல்வி, குடும்பம் அது சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். வீடு கட்டணுங்கிற அமைப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா, வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இடம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், வீடு கட்டலாம், சிறப்பாகவே இருக்கும். தனுசு ராசியை பொறுத்தளவில் உங்கள் தனுசு ராசியவே நேரடியாக குரு பார்க்கிறார். சமசப்தமாக தனது வீட்டை ஒரு கிரகம் தானே பார்க்கிறது என்றால் அதற்கு பலம் அதிகம். அதனால் தனுசு ராசியில் பிறந்தவங்க இன்னும் சிறப்பான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. வாழ்வாதாரத்தில், பொருளாதாரத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறதுலேயும் சந்தேகம் இல்லை. தனுசை பொறுத்தளவில் அது ஒரு நெருப்பு ராசின்னு சொல்லுவோம். யாக குண்டத்தில் எரியக்கூடிய தீன்னு சொல்லுவோம். இவர்கள் யாகசாலைகளுக்கு அடிக்கடி போவது, யாகத்திற்கு வேண்டிய பொருட்களை ஏதாவது வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். தனுசை பொறுத்தளவில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். உங்கள் ராசியவும் பார்க்குறார் இல்லையா? உங்களுக்கு 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். முயற்சி வெற்றி வரும். லாபங்கள் அதீதமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ எதற்காக முயற்சி செய்தாலும் வெற்றி பெறலாம். அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு செயல்படணும். மகரம், நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. மகர ராசிக்காரவங்க, மகர ராசி லக்கணத்தில் யாராவது பிறந்திருந்தாங்கன்னா அவர்களை விற்று வாங்குவது சிறப்பு அப்படின்னு கூட சொல்லுவேன். ஆனால் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க வெற்றியாளர்கள் எப்போது? பிற்காலத்து ஒரு 30 வயதுக்கு மேலே பெரிய லெவலில் இருப்பாங்க. அதுவரை கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கையை சந்தித்தவங்க தான். ஆனாலும் இவர்களுக்கு 7ரை சனி கம்ப்ளீட்டாக விளையிடுச்சு. அதுவே ஒரு பெரிய சிறப்பு இல்லையா? ஆனால் 6ஆம் இடத்துல குரு இருக்காரே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். 6ஆம் இடத்துல குரு இருந்தால் நோய் எதிரி கடனை சுத்தமாக அடிச்சிடுவார். அது மாதிரி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிறார். 12ஆம் இடத்தையும் குரு பார்வை செய்கிறார். 10ஆம் இடம் தொழில் விருத்தியாகும். உத்தியோகத்தில் ப்ரமோஷன் உண்டு, மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடம் சுப விரயங்கள் உண்டு. புதிதாக வீடு கட்டலாம், வீட்டை விஸ்தீர்ணம் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தலாம். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தனம் பெருகும். தனம், வாக்கு, கல்வி, குடும்பம் இதுவெல்லாம் சிறப்பான நிலையை நோக்கி பயணிக்க போகுதுங்கிறதுல சந்தேகம் இல்லை. இதுக்கடுத்து கும்பத்துக்கு போயிடலாம். கும்ப ராசி